தேசபக்தி என்பது ஈமானின் ஒரு பகுதி. இதைத்தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் உலக நாடுகள்ல பெரும்பான்மையாகவும் சிறுபான்மையாகவும் ஒடுக்கப்படுற சூழ்நிலையில இருக்கக்கூடிய நாடுகள்ல கூட, இப்ப பர்மாவில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியலாக்காக இருக்கட்டும், இல்ல சீனாவில் இருக்கிற முஸ்லிம் ஒடுக்கப்படக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், இவங்க கூட அந்த நாடுகளுக்கு தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடுவாங்களே ஒழிய அந்த நாட்டுக்கு எதிரான எந்த துரோகத்தையும் அங்க இருக்கிற முஸ்லிம்கள் செய்ய மாட்டாங்க. இது இஸ்லாமிய அடிப்படை. ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்லும் போது அது இன்னும் வலுவா முஸ்லிம்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களுடைய அடிப்படையான ஒரு தத்துவம். இதுல நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈமானின் ஒரு பகுதி தேசபக்தின்னு சொல்றோம் பாருங்க. இத இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கும் இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எண்ணற்ற பிற சமூக மக்களுடைய வாழ்நிலை மேம்பாடுக்கும் முஸ்லிம்கள் இதை பயன்படுத்தலாம். உள்ளதானங்க நான் சொல்றது உள்ளதா இல்லையா? ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அவர் நோயால துவண்டு கிடந்தாலும் உடனென்று பசித்து கிடந்தாலும் அந்த சகோதரன் யார் என்று நீ அவருடைய பேரையோ அவருடைய ஜாதியோ அவருடைய மதத்தையோ நீ பாப்பியா? பார்க்க மாட்டாய். ஏன்னா முஸ்லிம்களுக்கு அது பழக்கம் இல்லை. பக்கத்துல இருக்கிறவன் என்னுடைய சகோதரன், அது மட்டும்தான் உனக்கு தெரியும். சரிதானே? நான் சொல்றது சரியா தப்பான்னு சொல்லிடலாம். என்னடா வார்த்தையான ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கூடவே சொல்லியிருக்கேன். எப்படி பக்கத்துல இருக்கிறவன் ஒரு சகோதரனா மட்டும்தான் உனக்கு தெரியுமே ஒழிய அவனுடைய நிறமோ அவனுடைய இடமோ அவனுடைய ஜாதியோ அவனுடைய மதமோ இது உனக்கு தான் எப்ப முக்கியமா பட்டிருக்குதா? பட்டதே இல்லை. அப்படி படாததுனாலதான் வெள்ளம் வரப்போகுது சென்னையில. நான் சென்னையில தான் இருந்தேன், காலையில தான் இங்க வர்றேன். வெள்ளம் வரப்போகுது சென்னையில, பெரும் புயல் வரப்போகுது சென்னையில, பெரிய மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. அரசாங்கம் உதவிக்கான நம்பர்களை அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆரம்பிச்சு சும்மா கிடந்த காங்கிரஸ்காரன் கூட எதிர்த்து போய் சேவை செய்ய போயிட்டான். ஆனா தமுக காரமான போட்டு பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பட்டியல். உங்களுக்கு உதவி தேவை என்றால் இவர்கள் அழையுங்கள், இந்தந்த பகுதிக்கு வருவர்கள் பொறுப்பாளர்கள், இவங்க உங்களுக்கெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேலைகளை பாருங்க. நீ காலையில் போக வாட்ஸ்அப்ல ஒருத்தர் போட்டு வர்றாரு, வேளச்சேரியில கரண்ட் இல்ல, அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி தேவைப்படுது, நாங்க உதவி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறாரு. அதுக்கு மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா பதில் போடுறாரு, எந்த பகுதி முகவரி அனுப்புங்க. இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசபக்தி வருங்க, தேசபக்தி. இந்த தேசபக்திங்கிற இந்த வெங்காயம், இந்த வெங்காயத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்கிற விஷயம் இருக்கு பாருங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இந்த தேசபக்தியை பத்தி பெரியார் யாரோ ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, எனக்கு சரியா ஞாபகத்துக்கு இல்ல. தேசபக்தின்னு சொன்னது அயோக்கியர்களில் யார் சொன்னது? பெருநாசா சொன்னது நினைக்கிறேன். கடைசி ஆயுதம் தேசபக்திங்கிறது அயோக்கியர்களில் கடைசி ஆயுதம். ஆனா தேசபக்தியை முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அது ஈமானில் ஒரு பகுதியாக பார்க்கிறார்கள். ஈமானில் ஒரு பகுதி என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈமானில் ஒரு பகுதி என்று நீ சொல்லிவிட்டால் நீ அதற்கு நிச்சயமாக கட்டுப்பட்டாக வேண்டும். அந்த ஈமான் என்பதற்கு எதெல்லாம் விளக்க உரைகளாக இருக்கிறதோ அந்த விளக்க உரைகளை எல்லாம் நீ பின்பற்றியாகணும். அதுக்கு விசுவாசமா இருக்கணும், அதுக்கு நீ உதவி செய்யணும், சக மனிதனை உன்னுடைய நண்பனாக பார்க்கணும், தோழனாக பார்க்கணும், சக மனிதனுடைய கஷ்டங்கள்ல நீ பங்கெடுக்கணும், அவனுக்கு உதவி செய்யணும். அவன் பாதிக்கப்பட்டால் பாதிப்பை ஏற்படுத்தியவன் முஸ்லிமாகவே இருந்தாலும் அவனை எதிர்த்து நீ போர் செய்யணும். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியல? பாதிப்பை ஏற்படுத்தியவன் முஸ்லிமாகவே இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் அந்த முஸ்லிம் அல்லாதவன் பக்கத்திலே நின்று போராட வேண்டும் என்பதுதான் ஈமானுடைய ஒரு பகுதி. ஆனா இன்னைக்கு தேசபக்தியை எப்படி பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அயோக்கிய ராஸ்கல்ஸ் தேசபக்தி எப்படி பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து ஆட்டிவிட்டால் அவன் தேசபக்தி மிக்கவர். ஒரு சினிமாக்காரன் ஒருத்தன் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ஃபைனல்ல தோத்து போயிட்டதுக்காக ஒரு சினிமாக்காரன் ஒரு ட்வீட் பண்றாயா,
எப்படி ட்வீட் பண்றான்? இந்தியா உலக கோப்பையில் தோற்றுவிட்டதை எண்ணி நான் இரவு முழுவதும் தூங்கவில்லை, உண்ணவில்லை, உறங்கவில்லை, நீர் கூட அருந்தவில்லை. நான் அழுவதை பார்த்து என்னுடைய மகள் என்னை ஆச்சரியமாக பார்த்தால் என்ன செய்வது? அவளுக்கு அது புரியாது. ஐரோப்பிய ராஸ்கல் மணிப்பூர் பத்தி எரியுது. சரியா? மணிப்பூர் பத்தி எரியுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூக மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். பெண்கள் பாலியல் வன்புணர்வுகளுக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அப்போதெல்லாம் இவன் கண்ணுல கண்ணீர் வரல. எப்போ வருதான்? உலக கோப்பையை தவற விட்டுட்டாங்கன்னு வருதான். உலக கோப்பை ஏன் போச்சு, ஏன் தோத்தாங்கிறதுக்கு விளக்கம் நமக்கு நல்லா தெரியும். நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா தெரியாதாங்க? தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுக்கு காரணம் பிரதமர் தான். இந்திய டீம்லாம் கிடையாது. நான் அவங்களை எல்லாம் சொல்லவே மாட்டேன். 10 மேட்ச் ஜெயிச்சவனுக்கு 11 மேட்ச் ஜெயிக்க தெரியாதா? இந்த ஆளுமே உட்காந்து அவங்கள பயமுறுத்திட்டான். அதனாலதான் அவங்க தோத்து போனாங்க. ஆனா இவைகளை எல்லாம் இவர்கள் ஒரு மத அடையாளத்திற்குள் கொண்டு வந்து அதை அரசியலாக்கி அந்த தேசபக்தியாக காட்டி அந்த தேசபக்தியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை தங்களுடைய கையில வைத்துக் கொண்டு நினைக்கிறார்கள் அவர்கள். இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச தேசபக்தி. இந்த தேசபக்தியை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மட்டும்தான் இந்த தேசபக்தியை பயன்படுத்துவார்கள் ஒழிய இந்த மக்களுக்கோ இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கோ மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு இல்ல. அத முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஏன் இதை நீங்க புரிஞ்சுக்கிறோம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேசபக்திக்கான வரையறை என்று நமக்கு புரிகிறதோ, தேசபக்திக்கான வரையறை என்று நமக்கு புரிகிறதோ அன்றுதான் தேசபக்தினா என்னடாங்கிறத பத்தி அவருக்கு நம்ம பாடம் நடக்க முடியும். இது நான் உங்களுக்கு சொல்ற செய்தி. உங்கள் மூலமாக பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இப்படி சொல்லிட்டு முடிச்சவன். எங்க அண்ணன் ரொம்ப நேரம் பேசணும். பிறருக்கு சொல்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்தியாக்காரன், குறிப்பா தமிழன், இந்தியாங்கிறதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க, குறிப்பா நாங்க தமிழர்கள், தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள். இப்ப என் பேரு சம்சுதீனுங்க, எங்க அத்தா பேரு முகமது மைதீன், அவங்க அத்தா பேரு சீனி முகமது, அவங்க அத்தா பேரு சதக்கு, அவங்க அப்பன் பேரு சக்கரை. இந்த சக்கரைங்கிற மனுஷன் எங்க இருந்து வந்தாலும் எனக்கு தெரியாது. இந்த சக்கரைங்கிற மனுஷன் எங்க இருந்து வந்தாலும் எனக்கு தெரியாது. 6 தலைமுறை எனக்கு தெரியும். இந்த சக்கரைங்கிற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த சக்கரைங்கிற பேர் வைக்கிறவன் அருந்ததியர் சமூகத்துல வைக்கிறான். 1 மறவர்கள் வைக்கிறான், 2 நாய்க்கர்கள் வைக்கிறான். இங்க 3 சமூகத்துல சக்கரைங்கிற பேர் வைக்கிறான். என் பேரு சேட்டு. இந்த சேட்டுங்கிற பேரு பறையர்களுக்கு சொந்தமானது. அப்ப இந்த ஜாதியில இருந்து ஏதோ ஒரு ஜாதியில இருந்து நான் வந்திருக்கேன். இந்த ஜாதியில இருந்து நான் சொன்ன 4 ஜாதியில இருந்து ஏதோ ஒரு ஜாதியில இருந்து வந்திருக்கேன். இப்படி இந்த நாட்டிலே பூர்வீக குடிகளாக வாழ்ந்த தமிழர்கள் தான் இன்று முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஏன் முஸ்லிம்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு தான் தமுகவுடைய தலைமை அறிவித்திருக்கிறார்கள். ஒரு தலைப்பு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு. இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்புங்கிற செய்தியை இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு வரலாறு இதை ஒட்டி உள்ளதுதான். ஏன்னா இந்த பிராமணிய மதம் ஒரு மதம் இருந்ததுங்க. இந்த பிராமணிய இந்து மதம்லாம் இப்ப கிடையாது. 1947 பிறகு ஆங்கிலேயம் கொடுத்த மதம் தான் இந்து மதம். அதுக்கு முன்னாடி இந்து மதம் கிடையாது. பிராமணிய மதம்னு ஒரு மதம் இருந்தது. அந்த பிராமணிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளும் ஒடுக்குமுறைகளும் வருடாசிரம தத்துவங்களும் தான் அதை தாங்க முடியாம மற்றவர்களை முஸ்லிம்களாக மாற்றியது, கிறிஸ்தவர்களாக மாற்றியது. அந்த பிராமணிய மதத்திற்கு எதிராக பெரும் போராளிகளாக கிளம்பியவர்கள் தான் புத்தரும் மகாவீரரும். அவர்கள் உருவாக்கிய புத்த மதமும் அந்த ஜைன மதமும் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எண்ணற்ற கோயில்களை கட்டி வைத்திருந்தது. அந்த கோயில்கள் எல்லாம் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக பிற்பாடு இடிக்கப்பட்டது. அது இந்து கோயில்களாக மாற்றப்பட்டது. இந்த வரலாறு அவங்களுக்கு இருக்குது. அந்த வரலாறு இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களிடமிருந்து இந்தியாவிலே இன்று இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் எல்லா வழிபாட்டு தலங்களையும் சர்ச்சுகளையும் பள்ளிவாசல்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இவனுடைய அதிகாரம் தொடர்ந்தால் அந்த அதிகார தொடர்ச்சி என்பது பிராமணிய மதத்தையும் பிராமணிய சித்தாந்தத்தையும் இங்கு நிலைநிறுத்துவதற்காக அந்த வழிபாட்டு உரிமையை வழிபாட்டு தலங்களை வைக்கக்கூடிய மக்களை ஒடுக்குவதற்காக அவருடைய வழிபாட்டு தலங்கள்
பறிபோகும் நிலை ஏற்படலாம் என்பதற்காகத்தான் இன்னைக்கு தமுக வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த சட்டத்தை 1991 இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது.